கிட்டத்தட்ட அதே தெரிஞ்சு அலைஞ்சேன். கேரளா போய் அங்கெல்லாம் அலைஞ்சு இது நம்ம பண்ண முடியாது, உழவு உற்பத்தியாளர் தொடங்கலாம் தான் பண்ணலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 விவசாயிகளை கொண்டு சேர்த்து உற்பத்தியாளர் நிறுவனம் தொடங்கி அதுக்கு போய் ப்ராஜெக்டை கொண்டு வச்சா இது நீங்கள் அப்ரூவல் இல்லை, நாங்கள் தர முடியாது, நாங்கள் செய்யும். வேற வழி இல்லாமல் நாங்கள் நக்கீரர் தென்னை உற்பத்தியாளர் நிறுவனம் புதுக்கோட்டையில் வச்சுருக்கேன், அதோட தலைவராக இருக்கேன். அது வேற வழி இல்லாமல் என்ன பண்ணேன்னா, சரி நீங்கள் எதுக்கு தான் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, உங்களோட மானியம் எது இருக்கு அதாவது கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சி மரச்சக்கு கொண்டாந்து வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். அந்த மரச்சக்கிலேருந்து 10 லிட்டர் எண்ணெய் எங்களால் விற்க முடியல, அது ஒரு பக்கம். இது தனியாக வந்து வர்ஜின் கோகோனட் ஆகிட்டு போட்டு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. சிடிபி டைரக்டருக்கு தெரியும், சாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன மறந்துட்டீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் அந்த ஐஏசி வந்து உங்களை சந்திச்சிருக்கேன். அப்போலேருந்து என்னோட தேடல் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ ஒரு 8 வருஷம் முன்னாடி வர்ஜின் கோகோனட் போட்டாச்சு. இன்னைக்கு மாதம் 10,000 லிட்டர் என்னால் பண்ண முடியும். முதல்ல ரொம்ப ஆர்வப்பட்டு ஒரு 5000 லிட்டர் பண்ணி அதை விற்க முடியாமல் இன்னுமே வந்து சோப்புக்காக கொடுக்குறதுக்கு வச்சுட்டு இருக்கோம். இதில் என்ன பிரச்சனைனா மார்க்கெட்டிங் பண்ண முடியல. இங்கே உள்ளவங்களுக்கு வர்ஜினா இதை பற்றி தெரியலை. ஆனால் கிராமங்களில் பேசையில் எங்கள் தாத்தா செஞ்சாங்க, பாட்டி செஞ்சாங்க, அதை உருக்கி எடுத்தோம், உருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த கலெக்டர் லெவலில் பேசையில் அதிகாரிகள் வந்து எங்களோட வாடிக்கையாளராக இருக்காங்க. எங்கள் அமைச்சர் மெயினாக ட்ராவல் பேக்கில் என்ன ட்ராவல் பண்ணுது அவர் தான் இப்போ எனக்கு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து எங்களோட அமைச்சர் வந்து எல்லாத்துலையும் பேசி நிறைய எம்எல்ஏக்கள் வந்து எங்கிட்ட என்ன வந்து அவ்வளோ மகத்துவம் அதில் இருக்குது. உண்மைதான், என்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவனோட மகத்துவம் என்னன்னு. அப்படி இருந்தும் கூட எங்களால் மார்க்கெட் பண்ண முடியலை. பொதுவாக ஒன்று நான் வந்து நம்ம நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இருந்தாலும் அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் விவசாயத்தை காப்பாற்றணும், தென்னை விவசாயத்தை காப்பாற்றணும்னா ஒரு சில பரிந்துரைகளை அரசுக்கு நம்ம சொல்லணும். தேங்காய் வந்து கெட்ட நம்ம உற்பத்தி பண்ணிட்டு கொண்டு போய் கடையில் போட்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன் மற்றவங்களுக்கு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எந்த வேலை நியாயம்? அது கிடையாது. அந்த மாயையை நம்ம உடைச்சு ஆகணும் நம்ம மக்கள். ஏன்னா இந்தியா உலகத்திலே வந்து வாங்குற திறன் உள்ள சந்தை இந்தியாவா. அவன் வெளிநாட்டுக்காரன் கூட கருதுறான், அவன்கிட்ட பொருளாக நம்மகிட்ட கொண்டு வரான். நாம வந்து வெளிநாட்டில் விற்று விடுவோம், நம்ம நாட்டில் வந்து சாப்பிட மாட்டோம்னா இது முறையற்றதா எனக்கு தெரியும். அதனால வந்து அந்த மாயை உடைக்கிறதுக்கு நாம அரசுக்கு பரிந்துரைக்கணும், அரசு இது செய்யணும். ஏன்னா இவ்வளவு பொருளாதாரத்துல இருந்து இவ்வளவு பொருளாதாரத்தை அரசுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு இந்த தென்னை விவசாயம் கொடுக்குறப்ப அரசாங்கம் ஏன் இதில் கவனம் செலுத்த மறுக்குது, ஏன் செவிமடுக்க மறுக்குது? அதனால அரசு வந்து இதில் வலியுறுத்தணும். தேங்காய் சாப்பிட்டா நல்லா இருக்கலாம், தேங்காய் வந்து எந்த கிடலும் பண்ணாது. நான் சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன், 6 மாதம் வரைக்கும் கூட வெறும் இளநியை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து காட்ட முடியும். நான் சாப்பிட்ருக்கேன், அது மாதிரி நான் விஷத்தையே சாப்பிட்ருக்கேன். உண்மை. அது இளநீ வந்து அவ்வளோ மகத்துவம் உள்ளது. இப்போ நீரா எவ்வளோ அருமையாக இருக்குது. என்னோட நிகழ்ச்சியில் ஐயாவுக்கு தெரியும், என்னோட நிகழ்ச்சியில் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸாக நீரா 200 லிட்டர் கொடுத்தோம். சாப்பிட்டவங்களாம் திரும்பி வராங்க, என்னப்பா இவ்வளோ சுவையாக இருக்குது. அப்போ சக்கரமாயில் இப்படிப்பட்ட பொருளாக இருக்குது இல்லை, ஏன் இதை வந்து நாங்கள் இறக்குறதுக்கு இப்போ நீங்கள் வந்து கல்லை வந்து நீங்கள் நட்டத்தில் வந்து ஏற்கனவே நான் முன்னாடி கேட்டேன், கல் போதை பொருள் இல்லை. நீங்கள் யார்? மத்திய உணவு அமைச்சருக்கு கீழே என்கிற ஒரு அமைப்பு.